நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாநகராட்சியில் தனியார் நிறுவனம் மூலம் குப்பை எடுக்கும் சிட்டி கிளினிக் நிறுவனம் 30 லட்சம் அபராதம். தற்போது அந்த தகுதியில்லாத நிறுவனம் திருவேற்காடு நகராட்சியில் ஜனவரி மாதம் எடுப்பதற்கு தீவிர முயற்சி எடுப்பதாக சொல்லப்படுகிறது. கடலூர் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் விழிப்புணர்வு பணிகள் ஒப்பந்தம் சிட்டி கிளினிக் நிறுவனம் குப்பை எடுக்கும் பணிகளை வருகின்றனர். 350 நபர் இருக்கும் பணியாளர்கள் இடத்தை கடலூர் மாநகராட்சி ஆணையர் திடீர் ஆய்வு செய்த போது 80 நபர்கள் பணிக்கு வராமல் விடுமுறை எடுத்துள்ளதாக பொய்யான அந்த நிறுவனம் தரப்பில் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இருந்து சுகாதார அலுவலர் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. விரைவில் பாடகர் சிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. கடலூர் மாநகராட்சி ஒப்பந்த எடுத்த நிறுவனம் சிட்டி கிளினிக் முதலில் ஆவடி மாநகராட்சியில் கிரீன் வாரியர் என்ற பெயரில் நடத்தி தகுதியில்லாத நிறுவனம் பிளாக் மார்க் இருந்த நிறுவனம் ஆவடி மாநகராட்சி தணிக்கை துறையில் 3 கோடி குற்றச்சாட்டு தணிக்கைத்துறை அதிகாரிகள் எழுப்பப்பட்டுள்ளனர். மீண்டும் அந்த நிறுவனம் தகுதியில்லாத நிறுவனம் பெயர் மாற்றி சிட்டி கிளினிக் என்று கடலூர் திருவள்ளூர் பணிகள் எடுத்து வருகிறார்கள். நகராட்சி நிர்வாக ஆணையர் சிட்டி கிளினிக் என்ற தகுதியில்லாத நிறுவனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பப்படுகிறது. தகுதியில்லாத நிறுவனம் மீண்டும் திருவேற்காடு நகராட்சிக்கு முயற்சி செய்து வருகிறார்கள். அமைச்சர் அலுவலகம் தெரியாமலேயே ஆவடி பகுதியில் உள்ள ஒரு நகராட்சி இணை இயக்குனர், சுகாதார அலுவலர், பாடகர் பினாமி நிறுவனங்கள் என்று பொதுவாக பேசப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நேர் அவர்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டும். பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த நகராட்சியில், மாநகராட்சியில், பேரூராட்சியில் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தோராயமாக 3 லட்சம் கோடி கடன் சுமையில் இருக்கிறது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 லட்சம் கோடி கடனில் இருந்தது. இப்போ திமுக 3 ஆண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வரை கடன் வாங்கியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 1.5 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஓராண்டில் இன்னும் 2 லட்சம் கோடி கடன் வரும். அப்போ தமிழ்நாடு மக்களுக்கு 12 லட்சம் கோடி அவங்க ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் எத்தனை லட்சம் விழுவுங்கிறது தெரியல. அப்போ ஒவ்வொருத்தரும் சில லட்சங்களுக்கு கடனாளி ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. முன்னாள் அதிமுக ஆட்சியிலும் உள்ளாட்சித்துறையில எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு சாதாரண ஒரு விளக்கமறு, ஏன்னா ஒரு 50 ரூபா விளக்கமறு, ஒரு 80 ரூபா விளக்கமருக்கு 450 ரூபா கணக்கு எழுதி, பொய் கணக்கு எழுதி ஊழல் முறைகேடு செய்த சம்பவம்லாம் இருக்கிறது. முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் துரைக்கண்ணு இருந்த காலகட்டத்திலையும் வேளாண்மை துறையில் ஊழல் நடந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையிலும் கோகுலு, பாலகிருஷ்ணன் உதவியாளர்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நிதி சுமையால் திணறி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நல்லாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அடுத்த முறை எதிர்கட்சியாவது வரணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், ஆணையர்கள், மாநகராட்சியினுடைய மேயர்கள், ஒப்பந்ததாரர்கள், இவர்களால் ஏற்படக்கூடிய அரசுக்கு பொருளாதார இழப்பு, இவர்களுடைய சொத்து மதிப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து அரசுக்கு ஏற்பட்ட இழப்புகளை, உதாரணமாக கடலூர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களால் அரசுக்கு எவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கோ அவருடைய சொத்திலிருந்து எடுத்து அரசு கஜானால வைக்கணும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஊழல் செய்யக்கூடிய நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி அதிகாரிகள் அச்சப்படுவார்கள், அஞ்சுவார்கள். அதே போல திருச்சி மாநகராட்சியில் டெண்டர் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் பொன்முடி ஆட்கள் இங்கே வேலை எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி கேள்விப்பட்டோம். சில கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், தொழிலதிபர்கள், டெண்டர்கள் எடுத்து வேலை செஞ்சாங்கன்னா திலைநகரில் 5வது கிராஸில் ரோடு போட்டால் சரியாக ரோடு போடணுங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா இங்கே 5வது கிராஸில் உள்ளவங்க டெண்டர் எடுத்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த 5வது கிராஸில் உள்ளவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனால் பொன்முடி ஆட்கள் இங்கே வேலை செஞ்சாங்கன்னா அடுத்த மாவட்டத்தில் உள்ளவங்களை எப்படி இவங்க கேள்வி கேட்க முடியும்? அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நல்ல ஆட்சி சிறப்பாக நடத்தி இருக்க முடியும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், டெண்டர்தாரர்கள், போலி நிறுவனங்கள் என குப்பை எல்லும் நிறுவனங்கள், இவர்கள் எல்லாம் அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நேர் அவர்கள் துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. நேர் அவர்களுடைய உதவியாளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 3 பேர் தோராயமாக 500 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். பொதுவாக பல பத்திரிகையாளர்களுக்கும் இது தெரியும். ஆனால் இந்த செய்தியை வெளியிட மறுக்கிறார்கள்.
காரணம் பாஜக என்ற பாசிசம் பெரிய திமிங்கலம் இந்த திமுகவை விழுங்கிவிடும், ஊழல் முறைகேடுகளை நம்ம வெளியே கொண்டு வர வேண்டாம், பாஜக வந்துவிடும், பாசிசம் வந்துவிடும் என்ற நோக்கத்தில் செயல்படுறாங்க. பாசிசம் பாயாசம் அப்படின்னு விஜய் சொல்வது போல பாஜக தமிழ்நாட்டிற்குள் வருவது ஆபத்து தான், மாற்று கருத்தே இல்லை. அதுலேயும் நம்ம உறுதியாக இருக்கும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அண்ணன் கே நேரு அவர்கள் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துறையில் கடலூர் மாநகராட்சியில், திருச்சி மாநகராட்சியில் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. அந்த இழப்புகளை சரி செய்ய வேண்டியது யாருடைய கடமை? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய கடமை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 6க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அடுத்த முறை உதயநிதியை முதலமைச்சர் கொண்டு வந்தா நமக்கு நிச்சயமாக ஆபத்து என்றும், உதயநிதியை அடுத்த முறை முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது, அடுத்த முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று முன்னிலைப்படுத்துவார்கள். அதன் பிறகு உதயநிதி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வந்து விடுவார்களோ என்ற ஐயப்பாட்டில் அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களே தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை செய்வார்கள். எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கொண்டு வந்தா நம்மளை இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவார்னு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், பல அமைச்சர்கள் அது போல நினைக்கிறார்களோ, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 6க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அடுத்த முறை திமுக தோற்க வேண்டும் என்றே திமுக அமைச்சர்களை நினைப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஊழல் முறைகேடுகள் அதே அளவுக்கு நடக்கக்கூடாது, சரியா நடக்கணும்னு உதயநிதி நினைக்கிறார். ஆனால் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை மூத்த அமைச்சர்கள் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயர்களை ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் நான் மேற்படி சொன்ன செய்தி. கடலூர் மாநகராட்சியில் தனியார் நிறுவனம் குப்பை மூலம் எடுக்கும் சிட்டி கிளினிக் நிறுவனம் 30 லட்சம் அபராதம் என்று பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கடலூர் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் வெளிக்குணர்வு பணிகள் ஒப்பந்தம் சிட்டி கிளினிக் நிறுவனம் மூலம் எடுக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. ஆனாலும் கூட இங்கு பல்வேறு ஊழல் முறைகேடுகள், அரசுக்கு பொருளாதார இழப்பு, கே நேரு அவர்களால் மிகப்பெரிய அளவுக்கு அந்த துறையிலே, இன்னும் சொல்லப்போனால் ஆவடி மாநகராட்சியில் கிரீன் வாரியர் என்ற பெயரில் நடத்தி வரும் தகுதியில்லாத நிறுவனம் என்று பல்வேறு தகவல்களை சமூக ஆர்வலர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நல்லாட்சி செய்வதற்குண்டான வேலைகளை, முயற்சிகளை செய்து ஊழல் முறைகேடுகளை கட்டுக்குள் கொண்டு வரணும். முழுமையாக ஒழித்து விடுவது என்பது சாத்தியமில்லை. அதிமுக ஆட்சியிலும் ஊழல் நடந்தது, திமுக ஆட்சியில் அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தா திமுக ஆட்சி நல்லாட்சி என்று சொல்லலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சாத்தியமில்லை. அதிமுக பிளவுபட்டு ஓட்டு வங்கி குறைவா போனாலும் பாஜக தலைமையில் வலுவான ஒரு கூட்டணி அதிமுகவை புறந்தள்ளிவிட்டு சின்னத்தை முடக்கிவிட்டு ஒரு கூட்டணி வைத்தால், பாசிசமா பாயாசமா என்று நீங்கள் 1000 விமர்சனங்கள் வைத்தாலும் திராவிடமா பாஜகவா என்கிற போது நிச்சயமாக திராவிடத்தின் மீது அதிக வெறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில கூட்டணி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராக இருந்தாலும் ஆச்சரியப்படுவது கொண்டும் இல்லை. அதனைத்தான் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் முறைகேடுகளை கடலூர் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, திருச்சி மாநகராட்சி போன்ற பகுதிகளில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. அதனை தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் அணியாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இதில் நடவடிக்கை எடுக்க முயற்சித்தால் திமுகவுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக பாதாள படுகொலிக்குள் திமுக செல்லும் என்பது உறுதியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.